ஹலோ மக்களே! இந்த ஒரு ஓப்பனிங் உங்ககிட்ட ஷேர் பண்றபோது எனக்கே ரொம்ப பொறாமையா தான் இருக்கு. ஏன்டா நம்மலாம் படிக்கிறப்போ இந்த மாதிரி ஒருலாம் ஓப்பனிங் இல்லையே! நமக்கு தெரிய வரலையே! அப்டின்ற மாதிரி இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு ஓப்பனிங் தான் ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்றது நம்மளோட பெங்களூர்ல இருக்கு. சரிங்களா? ஸோ இவுங்க இந்த ஒரு ஓப்பனிங்க அறிவிச்சிருக்காங்க. ஒண்ணு இல்லங்க. பல ஓப்பனிங்ஸ் இங்க பாருங்களேன். அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர், சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட், ரிசர்ச் அசோசியேட் அப்படின்னு சொல்லி கன்சல்டன்ட், ட்ரெய்னி இன்ஜினியர் அப்படின்றது பல பல போஸ்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெய்னி இன்ஜினியர் அப்படின்றது பார்ப்போமே. இந்த வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபண்ட் பண்ணி நடத்திட்டு இருக்கிற ஒரு ப்ரீமியமான ஒரு இன்ஸ்டிடியூஷனுங்க. இவங்க வந்து சயின்ஸை வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக ஃபர்தராக பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 13 போஸ்ட்டை இன்வைட் பண்ணுறாங்களா ட்ரெயினி இன்ஜினியர்ஸாக வேலை பார்க்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன படிச்சிருக்கணும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் 1 இயருக்கு, செகண்ட் இயருக்கு இப்போ 2 வருஷம் அவங்க வந்து மேக்ஸிமம் டு மேக்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுவாங்க செலக்ட் ஆனவங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் இருக்கு இல்லையா? ரேடியோ ஃப்ரீக்வன்சி, அனலாக், டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இந்த மாதிரி இன்வால்வ் பண்ணி ஒரு ஹார்ட்வேரை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ இந்த பொசிஷன் வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ராமன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பெங்களூரில் இருக்கு இல்லையா? அங்கே தான் வந்து இதை வந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தால, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸு இல்லை வேறு எது அது சம்மந்தப்பட்டமான வேறு எந்த பிரான்ச்சஸாக இருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. 70% மார்க் இல்லைனா 7.5 சிஜிபிஏ இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்ட்ராவாக டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தால, லேபில் ஒர்க் பண்ணியிருக்கிற நாலேஜு, அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் எப்படி ஒர்க் ஆகும், டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், ப்ரோக்ராமபிள் எம்சி மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எப்படி இருக்கும், அப்படி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பற்றிலாம் கொஞ்சம் ஐடியாஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்டைஃபண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 31,000 ரூபா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 23 வருஷம், அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 23 இயர்ஸாக இருக்கக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? கடைசி நாள் அப்படின்னா 9 மே மாதம் 2025 நீங்கள் 2025 ஆண்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இருக்குது. இது ஃபுல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேறு எந்த ப்ராசஸுமே கிடையாது. இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவங்களுக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஒரு மெயிலில் அவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு அட்ரஸ்க்கு வந்து கூட அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இந்த பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லிங்க் டு அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மறக்காமல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன்று நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்னால் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 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 பேராகிராஃப் மாதிரி ஒரு லெட்டர் மாதிரி இருக்கணும். அதில் வந்து ஏன் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? எந்த ரீசனுக்காக நான் இந்த ஒரு வேலைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு மென்ஷன் பண்ணணும். அதுதான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு வேலை தான் அப்படின்னு நினச்சானா அது இல்லைங்க. ஆக்சுவலாக பல வேலைகள் இருக்குது. அப்படியே நம்ம பேக் போய் பார்த்தோன்னா தான் தெரியும் எவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ, ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம வியூ அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கங்க. இங்கே 11ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு இது ஃபுல்லாமே வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோக்கு சம்பளம் எவ்வளோனா 37,000 ப்ளஸ் 30% ஹெச்ஆர் வேலை, ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க முதல் 2 வருஷத்துக்கு. இதே வந்து சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படின்ற ஒரு ரோலுக்கு 42,000 ப்ளஸ் 30% வந்து ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸோடு உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 28 டு 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரி வேணும், ஃபிசிக்ஸில், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸில், ஃபோட்டானிக்ஸில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜேஆர்எஃப் பொசிஷனுக்கு. எஸ்ஆர்எஃப் பொசிஷனுக்கு மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்ஸ்லையோ இல்லை இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்லையோ ஃபோட்டானிக்ஸ்லையோ ப்ளஸ் 2 வருஷம் ரிசர்ச்சில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ஸோ டென்யூர் வந்து 5 இயர்ஸ் ப்ராஜெக்ட்டுங்க. இது வேணுன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்துருக்குறாங்க. ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் ப்ரோக்ராமிங் நாலேஜ் மேத் லேபில், C++ல், பைத்தனில் இருந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபுல்லாமே ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு இது ஒன்று வேலை தானா அப்படின்னு சொல்லி பார்த்தாலாம் இல்லைங்க, இன்னொரு 3 வேலை இருக்குது.
இதெல்லாம் ஒன் பை ஒன் நீங்கள் கூட ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு ரிசர்ச் அசோசியேட்டடாக இருக்கிற ஒரு வேலை தான். ரிசர்ச் அசோசியேட் அப்படின்ற ஒரு வேலைக்கு 58,000 ப்ளஸ் 30% ஹெச்ஆர்ஏ, 61,000 ப்ளஸ் 30% ஹெச்ஆர்ஏ, 67,000 ப்ளஸ் 30% ஹெச்ஆர்ஏ, அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பிஹெச்டி இன் ஃபிசிக்ஸு இல்லை இன்ஜினியரிங் வேறு ஏதாவது ரிலேட்டட் ஏரியாஸில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? இன்னும் ஒரு ஆஃபரும் இருக்குங்க. இன்னும் ஒருத்தவங்களே வேலைக்கு எடுக்கிறாங்க. அது என்ன ரோலுக்குன்னா சீனியர் ப்ராஜெக்ட் அசோசியேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு. அவங்களையுமே நம்ம அதை தான் ஐஐடி திருப்பதியில், ஐஐடி பாட்னாவில், ஐஏஎஸ்ஆர் மொஹாலியில், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாதம் உங்களுக்கு 54,600 சம்பளமாக கொடுக்கப்படும். 35 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா இன்ஜினியரிங் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? இன்னும் ஒரு கூட இருக்குங்க. அது என்ன அப்படின்னா அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டேஷன் பேசிஸில் தான் உங்களுக்கு வேலைக்கு எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பே கமிஷன் எவ்வளோ அப்படின்னா 10 இல்லை ப்ளே கமிஷன் எவ்வளோ அப்படின்னா லைக் 2 லட்சம் வரைக்கும் சேலரி எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அசிஸ்டண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸருடைய எசென்ஷியல்ஸ். அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு டிசிப்ளினில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். அனலாகஸ் பொசிஷனாக இருக்கணும், ரெகுலர் சர்வீஸில் இருந்திருக்கணும், மினிமம் உங்களுக்கு மேக்ஸிமம் 56 வயசுக்குள்ளே நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது செலெக்ஷன் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்படின்னா 20 ஜூனுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு பக்கத்தில் அப்ளை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா மக்களே? இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.